வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். ஒன்றுமில்லா ஒன்றான இருக்க சக்தி ஒளி வெளிச்சம் சுவை மனமாய் அணுக்கூட்டத்தில் என்றென்றும் மாறுபடா மாற்றம் ஆகும். இவ்வேக நிலை அதனை விதி என்கிறார்கள். அன்றன்று அப்பப்போ அணுக்கூட்டங்கள் அடைகின்ற பரிணாம சிறப்பின் உச்சம் நின்று நீந்தி ஊர்ந்து பறந்து உலவி ஆய்ந்து நினைந்து ரசிக்கும் நிலையை மதி என்பார்கள். நின்று நீந்தி ஊர்ந்து பறந்து உலவி ஆய்ந்து நினைந்து ரசிக்கும் நிலையை மதி என்பார்கள். அறிந்துணரும் நிலைக்கு வந்த ஆதிசக்தி அதன் மூல முடிவறியும் வரைக்கும் கொண்ட சிறந்த ஒரு வேகமே சிறிதாய் தோன்றி சிந்தனையால் வியாபித்து நிறைவு காண அருந்திடா தொடர்புடைய ஆற்றல் தன்னை அழைக்கின்றோம் மதி என்று ஆய்ந்து காணீர். திறந்த வெளி ரகசியமே அனைத்தும் ஆனால் தேர்ந்துணரும் அறிவு சூழ்நிலைக்கு ஏற்ப எந்த இடம் பொருள் சக்தி இயற்கையோ அதன் விளைவோ அந்த இடம் பொருள் சக்தி அனைத்தும் விதி என்றுணர்வீர். எந்த இடம் பொருள் சக்தி இன்ப துன்ப உணர்வினின்று வந்துள்ளதோ அத்தனையும் வகைப்படுத்த மதியாகும். இயற்கையதன் நிகழ்ச்சிகளை விதி என்கின்றோம். எண்ணத்தின் செயல் வகையை மதி என்கின்றோம். இயற்கை நிகழ்ச்சிகள் பஞ்சு இரும்பு என்றால் இவை மதியால் ஆடை ஆயுதங்கள் ஆச்சு. இயற்கையினை அறிந்தால் அவர் அறிவின்மை இறை அறிந்தால் விதிமதியின் குழப்பம் போகும். இயற்கையின்றி என் நிகழ்ச்சி உண்டு சொல்வீர். எண்ணமின்றில் இயற்கைக்கு சிறப்பு ஏது? அணுவில் அமைந்துள்ள சட்டங்கள் விதியாகும். அறிவாய் அனுபவிக்கும் ஆற்றலே மதியாகும். ஏழ்மை நோய் விதி என்று எண்ணியே மாந்திருந்தேன். என்னுள் உணர்வெனக்கு இயம்பியது என் தெரியுமோ? வாழ்வு தொடங்கும் போதே வளம் அனைத்தும் இணைந்துள்ளதே. வறுமை நோய் செயல் விளைவால் வந்த பயன் இப்புண்மை ஆழ்ந்துணர்ந்து அனைவருமே அன்போடு வாழவெனில் அரசு மதம் பொருள் துறைகள் அமைதி பெற முழுமை பெற ஊழ்வினையை உணர்ந்ததற்கு ஒத்து திரிந்தென்றதே. ஊழ்வினையை உணர்ந்ததற்கு ஒத்து திரிந்தென்றதே. உலகோரே உண்மை நிலை உணர்ந்து வளம் பெற்றுய்வோம். உலகோரே உண்மை நிலை உணர்ந்து வளம் பெற்றுய்வோம். வித்தென்ற மூல சக்தி இயல்பை காட்டி
விவேகத்தால் விதி என்னும் இறுக்கமான அத்துவித சக்தியினை அறிந்தோர் சொன்னார். அதன் சிறப்பு நிலையான அறிவு என்னும் தத்துவத்தை மதி என்றார். தர்க்கம் ஏனோ தன்னிலையை அறிந்தவர்க்கு இரண்டும் ஒன்றே. நித்திய நிர்மல நிலையை விதி என்கின்றோம். நினைக்கும் ரசிக்கும் நிலையை மதி என்கின்றோம். விதி என்ற வேகமின்றேல் நிகழ்ச்சி இல்லை. விளைவறிந்தும் விளைவுகளை யூகம் கொண்டும் மதியாற்றும் தொழில் உண்டு. விதியின் ஓடி மரம் ஒன்று சாய்ந்தொருவன் மேலே விழுவது என்ன? இதுவே சந்தர்ப்பம் ஆகும். காரண காரிய விளைவை ஆழ்ந்து நோக்க புதிர் போன்ற இவ்விடயம் புரிந்து போகும். புவி வாழ்வில் மதியாற்றல் அளவு தோன்றும். புவி வாழ்வில் மதியாற்றல் அளவு தோன்றும். இயற்கை சக்தியே விதி, இதை அறிந்த அளவே மதி. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவை வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கி கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவருளோடு சுகமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறைவணக்கம் மற்றும் குரு வணக்கம் பாடிட அருள்நிதி சங்கரி செந்திலம்மா அவர்களை அழைத்தமைப்போம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இறைவணக்கம். ஆதி எனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து வேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பிறப்பிடை உணர்தல் இயக்கம் ஆகி நீதி நெறிவுணர் மாந்தராகி வாழும் நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். வாழும் நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். ஒரு வணக்கம். என்னை யான் அறிய வேண்ட இறைவா என் குருவாய் வந்தாய். என்னை யான் அறிய வேண்ட இறைவா என் குருவாய் வந்தாய். சென்னியில் சிந்தை வைத்து சீர்த்தவம் முறையாய் செய்தேன். உன்னையே என்னுள் காட்டி உள் நிறைந்தறிவாய் நின்றாய்.
உன்னையே என்னுள் காட்டி உள் நிறைந்தறிவாய் நின்றாய். முன்னை சேர்வினை தூய்மைக்கே முயன்று அறநெறி வாழ்கின்றேன். முன்னை சேர்வினை தூய்மைக்கே முயன்று அறநெறி வாழ்கின்றேன். என்னை யான் அறிய வேண்ட இறைவா என் குருவாய் வந்தாய். என்னை யான் அறிய வேண்ட இறைவா என் குருவாய் வந்தாய். இறைவா என் குருவாய் வந்தாய். நன்றி. வாழ்க வளமுடன். குரு உய்யும் வகை தேடி உள்ளம் உருகி நின்றேன். உயர் ஞான தீட்சையினால் உள்ளொடுங்கி மெய்யுணர்வு என்ற பெரும் பதம் அடைந்தேன். மெய்யுணர்வு என்ற பெரும் பதம் அடைந்தேன். மேல் நிலையில் மனம் நிலைத்து நிற்க நிற்க ஐயுணர்வும் ஒன்றாகி அறிவறிந்தேன். ஆசை என்ற வேகம் ஆராய்ச்சியாச்சு. செய்தொழில்களில் கடமை உணர்வு பெற்றேன். செய்தொழில்களில் கடமை உணர்வு பெற்றேன். சிந்தனையில் ஆழ்ந்து பல விளக்கம் கண்டேன். குரு சிந்தனையில் ஆழ்ந்து பல விளக்கம் கண்டேன். குருவே துணை, குருவே துணை, குருவே துணை, குருவே துணை, குருவே துணை. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நமக்காக ஆழ்ந்த துரியாதீத தவம் நடத்திய அருள்நிதி சிவசங்கரி அம்மா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நிதி சிவசங்கரி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல் நலம், பொருள் வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தொடர் நற்சிந்தனை தொடர்வோம் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்றோ பெருமக்களே, இறை வெண் ஞானம் வேதத்திலே தொடர் சிந்தனையின் 23ஆம் பாகத்தில் கருமையம், பரமாத்மா, ஜீவாத்மா, மனம் எண்ணம் பற்றிய சிந்தனையை நேற்றைக்கு துவங்கினோம். இறைநிலை, பஞ்சபூத இயக்க நிலை, இவற்றோடு உணரும் திறம் பெற்ற ஜீவன்கள் நிலை. இதிலே மனிதனாக வந்த பிறகு நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை தத்துவமாகிய பரமாத்மா, ஜீவாத்மா, இதை நுட்பமாக பூர்வீகமாக பார்க்கின்ற போது கரு என்றும் கருமையம் என்றும் பரமாத்மாவையும் ஜீவாத்மாவையும் குறிப்பிடுகின்றோம். இந்த ஜீவாத்மாவுடைய இயக்க காலம், அதற்கு காரணம் மனம் என்ற இயக்கம். அதுவே எண்ணங்களாக பிரதிபலித்து செயல்களை செய்ய வைக்கின்ற ஒரு வாழ்க்கை. இப்போ ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் உள்ள தொடர்பு என்ன? மக்கள் பயப்படுகின்ற அல்லது மதிக்கின்ற ஒரு அம்சம் பார்த்தீங்கன்னா, தெய்வம், பிரம்மம், கடவுள், பரமாத்மா என்று சில வார்த்தைகள். இவை எல்லாமே ஒன்றாகத்தான் கருதுகிறோம். ஆனால் ஒவ்வொரு வார்த்தையிலையும்
குறிப்பிட்ட சிறப்பான விளக்கம் உண்டு. பரமாத்மா சுத்த வெளி ஆகாது. சுத்த வெளிதான் பரமாத்மா. எப்படி ஆகிறது? சுத்த வெளியின் இயல்பே அது எழுச்சி பெற்று இயக்கமாகி இறைத்தொகளாகி பஞ்சபூதங்களாகி இவற்றிலே நவக்கோள்களும் நட்சத்திர தொகுதிகளும் பூமியின் பஞ்சபூத சேர்க்கை இவை இணைகின்ற போது அந்த இறைத்துகளே வான்காந்தமாக செயல்படுகிறது அல்லவா? அதே போல அதுவே இங்கே ஜீவாந்தமாக உருவாகிறது. அப்ப அந்த ஜீவாந்த களத்தை தான் பரமாத்மா என்று குறிக்கின்றோம். பரமாத்மாவுக்கு எல்லாம் தெரியும் என்பது ஒரு நம்பிக்கை. அது உண்மையும் கூட. எப்படி என்றால், இந்த வான்காந்த களத்திலே வாழ்ந்து மறைந்த அனைவரின் அனுபவ பதிவுகளும் இருக்கின்றன. கேரக்டரைசேஷன் கேன் நெவர் பி எரேஸ்ட் என்று ஏற்கனவே பார்த்தோம். எந்த பதிவும் வீண் போவது இல்லை, அழிந்து போவது இல்லை. எல்லாமே இந்த பூமியின் காந்த களத்திலே பதிந்திருக்கிறது. ஆனால் இவை எல்லாம் தன்னைத்தானே வெளிப்படுத்திக் கொள்ள முடியுமா? இப்ப ஆவியோடு பேசுகிறோம் என்றெல்லாம் சொல்றாங்க. ஆவி தனியா எந்த மொழியில பேசியது? அதை நம்ம யாராவது பார்த்திருக்கிறோமா? இல்லை. ஒரு நபர் மூலமாகத்தான் அது உணர்வை வெளிப்படுத்துகிறது. அப்போ எப்படி ஒரு ப்ரீ ரெக்கார்டட் கேசட் அது என்ன இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதுக்கு ஒரு கேஜெட் அவசியம். அதே போல இந்த ஆத்மா என்ற ஒரு ப்ரீ ரெக்கார்டட் கேசட் அது தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றாலும் அதற்கு உடல் என்ற ஒரு கேஜெட் அவசியம். இப்படி ஆத்மாக்களோடு பேசுகிறோம் என்றால் ஒரு மனித உடல் மூலமாகத்தான் அது தன்னுடைய பதிவுகளை வெளிப்படுத்த முடியும். அதற்கான ஒரு இயந்திரம், ஒரு ஜீவன் தான் மனித உடலாக இருக்கிறது. அப்போ தன்னைத்தான் வெளிப்படுத்திக் கொள்ள முடியாதது இந்த பதிவுகள் எல்லாமே. இந்த பதிவுகளுக்கு எல்லாம் மையம் இருக்கிறது. மனிதர்கள் பெற்ற எல்லா அனுபவங்களுக்கும் மையம் ஒன்று. ஆனா பரமாத்மா என்ற நிலையில அதற்கு எந்த பதிவுகளும் கிடையாது. காரணம் என்ன என்றால் அதற்கு மையப்புள்ளி இல்லை. எந்த இயக்கத்திற்கும் மையப்புள்ளி தோன்றும். ஆனால் ஒரு எல்லைக்குள் அடங்காத போது இறைத்தோலுக்கு மையம் இருக்கு, இறைநிலைக்கு மையம் இருக்கா? ஏனென்றால் அதனுடைய எல்லை இல்லை. அப்ப இறைத்துகள் ஒரு சுழற்சி மையம், அதனுடைய 3 அலை வரைக்கும் இயக்க களம். அப்ப இப்படி அமைந்ததுனால்தான் அதற்குள்ளே மையம் இருக்கிறது. ஆனா இந்த பரமாத்மா சொல்லக்கூடிய உணர்நிலைக்கு மையம் கிடையாது. இப்போ இந்த வான்காந்தத்துக்கும் ஜீவாந்தத்துக்கும் உள்ள தொடர்பை புரிந்து கொள்வது மிக மிக நுட்பமான விஷயம். இப்ப நம்ம சூழ்ந்திருக்கின்ற இந்த காற்று மண்டலம், இது ஜீவகாந்தமா வான்காந்தமா? இந்த மண்ணுக்குள்ளே எத்தனையோ பொருட்கள் இருக்கின்றன. இரும்பு, உலோகம் எத்தனையோ இருக்கு. அதிலே மருந்துகளும் அதுக்கான ரசாயனங்களும் உள்ள இருக்கு. அதைத்தான் அலோபதி நமக்கு மருந்தாக தருகிறது. இது ஜீவாந்தமா வான்காந்தமா? மண் தத்துவம் வான்காந்தம் தான். அப்ப இதை உண்ணுகின்ற போது எப்படி அது நமக்கு ஜீவாந்தமாக மாற்றம் தருது? எனவே இந்த நவக்கோள்கள், நட்சத்திர தொகுதிகளின் ஆற்றல், பூமியின் பஞ்சபூத சேர்க்கை இந்த பூமி முழுவதும் எங்கும் தொடர்ந்து இருந்து கொண்டேதான் இருக்கும். அப்போ ஒரு ஜீவன் என்ற உணர்கின்ற உடலுக்குள் போகின்ற போது இந்த வான்காந்தமே ஜீவாந்தமாக மாறி போகும். ஆக்சிஜன் இது விண் இயக்கம், வான்காந்தம். மூக்கு வழிய போற வரைக்கும் வான்காந்தம் விண் இயக்கம் தான்.
உள்ள போச்சுன்னா சுவாசம் வருகின்ற போது அது ஜீவாந்தமாக மாறிவிடுகிறது. அதனால மகிழ்ச்சி சொல்வார்கள், ரெண்டுக்கும் பெருசா ஒன்றும் வித்தியாசம் இல்லை அப்படிம்பாங்க. அப்ப மையம் கொண்டது ஜீவகாந்தம், மையம் கொள்ளாதது இந்த ஜீவாந்தத்தின் விரிந்த நிலை, அதை பரமாத்மா என்று சொல்கின்றோம். அப்ப ஆத்மா ஜீவன் என்றால் சென்சிங் ஃபேக்கல்டி, உணர்கின்ற சிறப்பு, அவ்வளவுதான். அப்ப இந்த உணர்கின்ற சிறப்பை மையப்படுத்திக் கொள்வதும் மையப்படுத்த முடியாததும் அந்த உருவம் அருவம் என்ற இரண்டு பேதங்கள், அவ்வளவுதான். அப்ப பரமாத்மா உணரும், ஆனால் நான் உணர்ந்தேன் என்று சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கு மையப்புள்ளி கிடையாது. ஜீவாத்மா உணரவும் செய்யும், உணர்ந்தேன் என்று சொல்லவும் முடியும். காரணம், இந்த உடலுக்குள் தான் ஜீவாந்தத்தினுடைய இயக்கம் அமையுது, ஒரு தனிப்பட்ட இயக்கமாக. அப்ப இந்த உடலுக்கு என்று ஒரு மையம் அமைந்திருக்கிறது. இந்த ஜீவாந்தத்தின் அனுபவங்கள் அனைத்தும், உணர்வுகள் அனைத்தும், அதிர்வுகள் அனைத்தும் அந்த ஜீவாந்த கருமையத்திலே போய் இருப்பாகி, கருமையம் பிளஸ் அனுபவங்கள் ஈக்குவல் டு ஆத்மா, ஜீவாத்மா. இது இந்த பக்தி மார்க்கத்திலே சொல்லப்படுகின்ற புராண கதைகள், எத்தனையோ கதைகள் இருக்குங்க. அதுக்குள் இருக்கின்ற உண்மை ரகசியார்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஞான மார்க்கம் தான் அதனுடைய ரகசியார்த்தமாக இருக்கும். சுத்தவெளியை பற்றிய அந்த குறிப்பு ரகசியார்த்தமாக இருக்கும். இதை உதாரணமாக ஒரு புராண கதையில இருந்து சிறு உதாரணத்தை பார்த்துடலாம். நமக்கு அதில் ஒரு நம்பிக்கை வர வேண்டும் என்று சொன்னால், இந்தியாவிலே பரவலாக பேசப்படுகின்ற இதிகாசங்கள் 2 தான் பேசுறாங்க. அதிலேயே ஒரு குறைபாடு, 3வது இதிகாசத்தை பற்றி யாரும் மதிப்பதே கிடையாது. யாரை கேளுங்க, ராமாயணம் மகாபாரதம், ராமாயணம் மகாபாரதம். கந்த புராணம் என்ன ஆச்சு? இதுலயும் பாருங்க, ராமாயணமும் மகாபாரதமும் வைணவ சித்தாந்தம், கந்த புராணம் சைவ சித்தாந்தம். அப்ப அந்த காலத்திலேயே இந்த கட்சியெல்லாம் இருந்திருக்கு இல்லையா? சைவம் வைணமெல்லாம் அடிச்சுக்கிட்டாங்கன்னு நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா? அதனால தங்களது இதிகாசங்களை மட்டுமே வெளிப்படுத்தி கொண்டார்களே தவிர இன்னொரு இதிகாசத்தை மதிக்கவே இல்லை. சரி, இன்றைக்கு எல்லாம் ஒன்னாத்தான் இருக்கிறோம், சைவம் வைணம் எல்லாம் ஒன்னாத்தான் இருக்கிறோம். சரி, இன்றைக்காவது 3 இதிகாசங்கள் சொல்றோமா? இல்லை. இன்னும் ராமாயணம் மகாபாரதம் நிறுத்திக்கிறோம். கந்த புராணத்தை ஒரு இதிகாசமாகவே நம்ம மதிக்கிறது இல்லை. காரணம் என்னன்னா, கந்த புராணம் ராமாயணத்தை தழுவியது. அதே போன்ற கதாபாத்திரங்கள், அதே இலங்கை, அதே இந்தியா, அதே மாதிரி கதாபாத்திரங்கள், 4 உடன்பிறப்புகள், 3 உடன்பிறப்புகள், ராவணன், கும்பகர்ணன், விபீஷணன், சூர்பனகை. இதே போல இங்கே சூரபத்மன், அஜமுகி, பிறகு 2 கேரக்டர் இருக்கு அவருடைய தம்பிகளாக. அதே மாதிரி வரும். தழுவி வந்ததுனால இதை ஒரு மதிப்பெல்லாம் வச்சுக்கலாம். ஆனா ஒரு முக்கியமான பேதம் இருக்கிறது. ஆணவத்தின் இயல்பை இந்த 3 இதிகாசங்களும் 3 நிலைகளிலே காட்டும். ராமாயணத்தின் வில்லன் ராவணன், மகாபாரதத்தின் வில்லன் துரியோதனன், கந்த புராணத்தின் வில்லன் சூரபத்மன். இந்த 3 வில்லன்களுக்கு அடிப்படை என்ன? வில்லத்தனத்துக்கு அடிப்படையே ஆணவம் தானே. இந்த ஆணவத்துடைய படித்தளங்களை 3ஆக பிரித்து 3 இதிகாசங்கள் காட்டுகிறது. எப்படின்னு பாருங்க. ராமனை வணங்குபவர்கள் யாரும் ராவணனை வணங்குவது இல்லை. கிருஷ்ண பரமாத்மாவை வணங்குகின்ற யாரும் துரியோதனனை வணங்குவதில்லை. முருகனை வணங்குகின்ற எல்லோரும் சூரபத்மனை சேர்த்தே வணங்குகிறார்கள். மயில் வாகனமாக, சேவற்கொடியாக,
முருகன் சேர்த்து தான் வணங்குகிறோம். ஏன் இந்த பேதம் என்றால், ராவணன் சீதையை கவர்ந்து வந்தது ஒரு பாவம். ஆனா எல்லாரும் அறிவியல் பண்றாங்க. கடைசியில இந்திரஜித் அவன் இறப்பதற்கு முன் வந்து சொல்லுவான், வந்தவன் மனிதன் அல்ல, மகாவிஷ்ணுவின் அவதாரம் என்று சொல்லுவான். கேட்க மாட்டான். பிறகு தந்தைக்கு ஆற்ற வேண்டிய கடமையில இந்திரஜித் மறுபடியும் வந்து யுத்தத்துல மாண்டு போகிறான். அப்போ தன்னை திருத்திக் கொள்ள விரும்பாத அடமண்ட் ஈகோ ராவணன். எவ்வளவு இழந்தாலும் நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான் சாதிப்பான். அடமண்ட் ஈகோ. 2வது வில்லன் துரியோதனன் பாருங்க. தன்னை திருத்திக் கொள்ள விரும்புகின்ற வில்லன், தன்னை திருத்திக் கொள்ள விரும்புகின்ற ஆணவம். ஆனா அவனால் முடியல. எப்படி ஞான மார்க்கத்தில் வந்தாலும் கூட நாம் ஞானம் பெற்றுவிட முடிகிறதா? எல்லாம் பல வருஷம் பயிற்சி பண்றோம். ஆனால் ஞானி என்று சொல்ல முடியுமா நம்மள? ஏன் முடியல? நமக்குள் ஒரு போராட்டம், ஒரு குருச்சேத்திரம். நல்ல எண்ணங்களுக்கும் தீய எண்ணங்களுக்கும், நல்ல பதிவுகளுக்கும் தீய பதிவுகளுக்கும் இடையிலே ஒரு போராட்டத்திலேயே தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு புறத்தை முற்றிலும் தவிர்த்து தர்மம் சார்ந்த வாழ்க்கைக்கு நம்மால போக முடியல. அப்ப இந்த தவிப்பு கடைசியில் இந்த குழப்பத்திலேயே இறந்தும் போகிறான். அப்ப தன்னை திருத்திக் கொள்ள விரும்பி இயலாமல் தோற்று போன ஆணவம் துரியோதனன். 3வது வில்லன் சூரபத்மன். அவனும் ஆணவத்துலதான் வாழ்க்கை நடத்துறான். ஆனா கடைசி யுத்தத்தில் இன்று போய் நாளை வா என்று கடைசியில் முருகன் சொல்லி அனுப்புகின்ற போதும் யோசிக்கிறான். அப்போ இவன் சிறுவன் அல்ல, சிவபெருமானின் அம்சமே என்பதை புரிந்து கொள்கிறான். அதனால அடுத்த நாள் யுத்தத்துல அவன் விருட்சமாக நிற்க, முருகன் சக்தி ஆயுதத்தை பயன்படுத்த அந்த ஆணவ விருட்சம் 2ஆக பிறந்து சேவர் கொடியாகவும் மயில் வாகனமாக மாறி முருகனிடத்திலே சரணடைகிறது. அப்போ தன்னை திருத்திக் கொண்டு தெய்வத்தை உணர்ந்து சரணடைந்ததால் இந்த ஆணவமும் வணக்கத்திற்குரியதாக மாறுகிறது. இப்ப இந்த சேவர் கொடி மயிலும் என்ன காட்டுது? சேவல் காலை 5 மணியா 4 மணியா 3 மணியா சேவல் குவிடுச்சுன்னா மணி 3ன்னு அர்த்தம். அப்ப இந்த உலகத்துக்கு விடியலை அறிவிக்கின்ற ஒரு ஜீவன் சேவல். அதே போல ஆத்ம விடியலை அறிவிக்கின்றது ஞானம். ஞானத்தை தேடிய ஒரு தேடல். அந்த ஞானத்தின் வெளிப்பாடு முதிர்ச்சி என்ன? இந்த பிரபஞ்சம் அனைத்தும் ஒன்றேதான், பரம்பொருளின் இயக்க களம். வானத்தின் மீது மயிலடக் கண்டேன், மயில் குயில் ஆச்சுதலை சகிய என்றார் வள்ளல் பெருமான். அப்ப பல வர்ண இயக்கங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற இடம் இந்த பிரபஞ்சம், மயில் வாகனம். இப்படி இந்த 3 இதிகாசங்களும் நம்மில் இருக்கின்ற ஆணவத்தின் 3 படித்தளங்களை காட்டுகின்றன. இதுல ஒன்றை புறக்கணித்து விட்டால் பக்குவம் அடைவது எப்படி? அதனால் தானே என்னவோ மக்கள் யாரும் பக்குவம் அடைவதே இல்லை. நிறைய பேருக்கு நான் சொன்னதுதான் சரி என்ற ஒரு ஆணவம் இருக்குது. தன்னை திருத்திக் கொள்ள விரும்பாத ஆணவம். மற்ற ஒரு செக்டார் என்ன? அப்பப்ப தர்மம் பேசுவாங்க, ஆனா கெட்ட செஞ்சிருவாங்க. இப்படி 2 தான் இருக்கே தவிர ஞானம் பெற்றவர்களாக இந்த உலகத்துல மக்கள் இல்லை. அதனால் இவங்க பாராட்டுற 2 இதிகாசம் கூட பொருத்தமோ என்னவோ. ஆனா இது வாழ்க்கை இல்லையே. மனிதனாக பிறந்தோடைய வாழ்க்கை இது அல்ல. ஆணவத்தோடு தான் பிறக்கிறோம். ஆனா முடிவிலே ஆணவம் அற்ற நிலையிலே சரணடைந்து வணக்கத்திற்கு உரியவனாக மாற வேண்டும். ஐயப்படாது அகத்தது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்புக்கொள்ள. தன்னை போல பிறர் என்னும் தன்மை வேண்டுமே. அந்த தன்மை வர உள்ளத்திலே கருணை வேண்டுமே. உன்னை போல மனம் படைத்தால் செல்வம் பேரில்லை. இதை புரிந்து கொண்ட மனிதனை போல் தெய்வம் பேரில்லை.
எனவே இந்த நிகழ்ச்சியை காட்டுவதற்காக மகாபாரதத்திலே ஒரு அற்புதமான ஒரு காட்சி ஏன் பரமாத்மா உருவத்தில் இல்லை என்பதை நாம் தெரிந்து கொள்வதற்காக மகாபாரதத்திலே ஒரு காட்சியை சொல்றேன். பாண்டவர்கள் கௌரவர்கள் எல்லாம் யுத்தத்துக்கு தயாராகிறாங்க. அவன் நாட்டு கொடுக்கல இல்லையா? அதுக்கு முன்பாக ஒரு காட்சி என்னன்னா, பஞ்ச பாண்டவர்கள் கிருஷ்ண பரமாத்மா, பலராமன், திரௌபதி எல்லோரும் கூடி ஒரு விவாதம் நடத்துகிறார்கள். அவன் நாட்டை கொடுக்கல, நேரடியாக யுத்தத்தை தொடங்குவதா அல்லது ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம், ஒரு சமாதானம். நாட்டை கொடுத்துட்டா யுத்தத்தை தவிர்த்திடலாம். இல்ல நாடு கொடுக்க விருப்பம் இல்லையா, எங்க 5 பேருக்கு 5 வீடுகள் கொடுத்தா கூட போதும், 5 பேருக்கு 5 வீடு கொடுத்தா போதும். ஈ எடுக்கும் இடம் கூட ஈயன் போன்னு சொல்லுவான். அது பின்னாடி வரக்கூடிய காட்சி. இப்ப இந்த கலந்தாய்வுல கிருஷ்ண பரமாத்மா ஒவ்வொருத்தருடைய அபிப்பிராயம் என்னன்னு கேட்பாங்க. இப்போ தர்மன் வழக்கம் போல சமாதானம் அப்படிமா. அடுத்து பீமன் அவன் என்ன சொல்லுவான் பாருங்களேன், கிருஷ்ணா நீ தூது போகாதே, நீ போனாலும் நாட்டை தர மாட்டான். அது எப்படி நிச்சயமா சொல்ற என்று கிருஷ்ணன் கேட்பான். எப்படி சொல்றேன்னா, அவன் அஞ்ச வேண்டிய அம்சங்கள் நம்மிடத்துல 5 உண்டு. இந்த 5ஐ மதிக்காதவன் இடத்திலே தூது போவது வீண் வேலை. என்ன அது என்ன 5? கதா யுத்தத்திலே என்னோடு மோதினால் என்ன ஆவான் என்று யோசிச்சு பார்த்தால் அவனே பயந்து போய் நாட்டை கொடுத்திருக்கணும். கொடுக்கல, பரவாயில்ல. அர்ஜுனனின் காண்டிபத்தை கண்டு பயந்தாவது நாட்டை கொடுத்திருக்க வேண்டும், கொடுக்கல. நாங்கள் இருவரும் சேர்ந்து யுத்தம் செய்தால் எப்படி இருக்கும் என்று அனுமானித்து பார்த்தாவது பயந்து போய் நாட்டை கொடுத்திருக்கணும், கொடுக்கல. துச்சாதனின் ரத்தத்தால் தான் கூந்தலை முடிவேன் என்று சபதம் செய்து நிறைவேற்ற காத்திருக்கிறாள் திரௌபதி. அவருடைய கற்பின் வலிமையை பார்த்தாவது நாட்டை கொடுத்திருக்கணும், கொடுக்கல. இந்த 4க்கும் அஞ்சாவிட்டாலும் பரவாயில்லை கிருஷ்ணா, பரம்பொருளாகிய நீ எங்களுக்கு பக்க பலமாக இருக்கிறாய், உன்னை கண்டு பயந்தாவது நாட்டை கொடுத்திருக்கணும். இந்த 5க்கும் அஞ்சாதவன் தூது போனாலும் அஞ்ச மாட்டான். அப்ப என்ன கருத்து என்றால், தன் பலத்தின் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை, தன்னம்பிக்கை, தன்னை சார்ந்தவனின் திறமை மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை, துணை நம்பிக்கை. நாம் இருவரும் சேர்ந்தால் எப்படி சாதனைகள் செய்யலாம் என்ற நம்பிக்கை வைப்பது இணை நம்பிக்கை. மனைவியின் கற்பின் மீது வைக்கின்ற நம்பிக்கை கற்பு நம்பிக்கை. இந்த 4க்கும் மேலாக ஒரு மனிதன் வைக்க வேண்டிய ஒரு உச்சகட்டமான நம்பிக்கை தெய்வ நம்பிக்கை. ஏனென்றால் தெய்வ நம்பிக்கை இல்லாதவன் தவறுகின்ற போதுதான் இந்த 4லையும் பாதிப்பு வரும். தன்னம்பிக்கை இருக்கும், நான் செஞ்சிருவேன் பாங்க, ஆனா செய்ய முடியாது. இது தன்னம்பிக்கை அல்ல, ஏற்கனவே செய்த சாதனைகளின் அடிப்படையில் எழுவதுதான் தன்னம்பிக்கை. நான் மலையை தூக்க முடியும்னா முட்டாள்தனமான நம்பிக்கை. அப்ப சாதனைகளின் அடிப்படையில் எழுவதுதான் தன்னம்பிக்கை. அதே போல தன்னை சார்ந்த உறவு, நட்பு, அவருடைய சாதனைகளின் அடிப்படையில் எழுவது துணை நம்பிக்கை. இருவரும் சேர்ந்தால் இன்னும் பலவற்றை சாதிக்கலாம், இணை நம்பிக்கை. இது எல்லாம் கெட்டு போறதுக்கு என்ன காரணம்? பார்ட்னர்ஷிப் சேர்றாங்க, கூட்டாளி ஏமாத்திடுறான். அப்போ இந்த துவங்குகின்ற போது இணை நம்பிக்கையில் தான் துவங்குகிறாங்க. ஒருத்தன் ஏன் ஏமாத்தினா? கற்பு ஏன் தவறி போகிறது? செய்த பாவங்களே இதற்கு காரணம். எனவே தெய்வ நம்பிக்கை பின்பற்றுபவர்களுக்கு இந்த 4ம் நிறைவாக அற்புதமாக அமையும். பேருக்கு தெய்வ நம்பிக்கை பேசிக்கொண்டு அதர்மத்திலேயே வாழ்ந்து விட்டால் தெய்வ நம்பிக்கை அவனுக்கு கை கொடுக்காது. இன்றைய உலகத்துல
99% பக்தர்கள் இந்த கேட்டகரியில் தான் இருக்கிறாங்க. வெறும் பிரார்த்தனை, நம்பிக்கை. அது கூட என்னப்பா நீ இவ்வளவு நாள் கும்பிட்டுட்டு இருக்கிற, உனக்கு பிரச்சனையே தீரலையே, அங்க பார். அங்க போனா உடனே நமக்கு நடந்த எல்லாம் நடக்குது. வா, அந்த மதத்துக்கு போயிடலாம், உடனே போயிடலாம். இல்ல ஒரு முருக பக்தன் ஐயப்ப பக்தனை மாறிடுறான். ஏன் இந்த தடுமாற்றம் என்றால், தெய்வத்தை பற்றியும் தெரியாது, விதியை பற்றியும் தெரியாது. யாரோ யூடியூப்ல பாடுறாங்களே ஏகப்பட்ட ஞானிகள், இவங்க சொல்றதெல்லாம் படிச்சுக்கிட்டு நம்பிக்கிட்டு ஏதோ பரிகாரம் பண்ணிக்கிட்டு துன்பம் விலகாது மனிதா. எனவே இந்த தெய்வத்தை நீங்கள் நினைப்பது போல் இல்லை என்று காட்டுவதற்காகவே இந்த அடுத்த காட்சியை பாருங்க. அடுத்து சகாதேவன்ட்ட வர்றார். சகாதேவன் இந்த பஞ்ச பாண்டவர்களே ஞானத்திற்கான கதாபாத்திரம். சகாதேவா, யுத்தம் செய்யலாமா வேண்டாமா? இது என்ன எதுக்கு கேட்கிற? உனக்கு தெரியாத மாதிரி நாடகம் ஆடுற அடுகிறாய். யுத்தத்திற்கென்றே நாள் குறித்து விட்டு வந்தவன் நீ. என்ன அவதாரம் சொல்றாங்க இல்லையா? அப்ப குருச்சேத்திரத்துக்காகத்தானே கிருஷ்ண பரமாத்மா அவதாரமே. அப்ப யுத்தத்திற்கென்று நாள் குறித்து விட்டு வந்தவன் நீ. இப்ப என்னவோ சமாதானம் பேசி நாடகம் போட்டுட்டு இருக்கிற. இதெல்லாம் எங்கிட்ட வேண்டாம். சரி, நிறுத்த முடியுமா? நிறுத்தலாம். 2 காரியம் நடக்கணும். அந்த 2 நீ தான் செய்யணும். அப்புறம் இன்னொன்னு நடக்கணும், அது நான் செய்யணும்னா. 3 காரியம் நடந்தால் யுத்தத்தை தவிர்க்கலாம். 2 நீ செய்யணும், 1 நான் செய்வேன். அது என்ன? இந்த பாஞ்சாலி இருக்கால, இவதான் துச்சாதனின் ரத்தத்தால் தான் கூந்தலை முடிவேன்னு சொல்லி முடியாம 12 வருஷமா 13 வருஷமா காத்துட்டு இருக்கிறா. இவ தலை மொட்டை அடிச்சிரு, அப்ப தேவை இருக்காது. இந்த அர்ஜுன் இருக்கானே, இவன் பெரிய வெயில் வேறன். இவனை நம்பித்தான் இவங்க யுத்தம் குதிக்கிறாங்க. இவனை கொண்டு போடு. சரி, நீ என்ன பண்ண போற? அது ஒண்ணு இல்லை கிருஷ்ணா, உன்னை விட்டு வச்சாதான் அந்த கூத்தே நடக்கும். உன்னை பிடித்து கட்டி போட்டு விட்டால் எல்லா கூத்தும் நின்று போகும். கிருஷ்ண பரமாத்மா, அர்ஜுனா, சகாதேவா, ஏதோ உனக்கு கொஞ்சம் அறிவு இருக்கு, ஞானின்னு சொல்லி உங்ககிட்ட ஐடியா கேட்டா நீ கண்ட ஐடியா எல்லாம் சொல்ற. 2 கூட பரவாயில்ல, பொறுத்துக்கிட்ட என்னையே பிடிச்சு கட்டி போட்டுடலான்றிய. நான் என்ன இந்த வடிவத்தில் மட்டுமே இருப்பவன் என்னை பிடித்து கட்டி போட்டு விடாம நினைக்கிறாயா? நான் ஒரே சமயத்தில் 10,000 வடிவங்களிலே இருப்பவன். என் மூலத்தை நீ பிடிக்க முடியாது என்பார். அது என்ன கிருஷ்ணா, நீ 10,000 என்ன 16,000 என்ன, கோடி வடிவம் எடுங்க, நான் பிடிக்கணும் இல்லைன்னு அப்புறம் பார்த்துக்கலாம். எதுக்கு விவாதம்? சரி, கிருஷ்ண பரமாத்மா சகாதன் கூட்டிக்கிட்டு தனி அறைக்குள் போய் 16,000 வடிவங்களை காட்டினான். எங்கே? என் மூலத்தை பிடி பார்க்கலாம். சகாதேவனும் தூயவனும் மூலமாம் தோற்றம் அறிந்தே சிக்கனவே பிடித்து விட்டான். அதாவது தன் கருத்தினால் பிணித்தான் என்று வில்லிபுரத்திலே வரும். இறைவன் திருவடிகளை தன் கருத்தினால் பிடித்தான். அப்ப இறைவனை எப்படி பிடிக்க முடியும்? கைகளால் பிடிக்க முடியுமா? அது தோற்றமே இல்லையே, உருவமே இல்லையே. உருவம் இருந்தா கையில பிடிச்சிடலாம். உருவமற்றவன் எப்படி பிடிப்பீங்க? தன் கருத்து, மனதால், அறிவால். அப்ப மனதை கொண்டுதான் இறைவனை அடைய முடியும். இறைவனுக்கு அரூபம், அவன் ஒரு தோற்றத்தில் இருப்பவன் அல்ல. சரி, இது எப்படி புரிந்து கொள்வது? இந்த 3 இணையுங்க. மொட்டையடிக்கணும், அர்ஜுனன் கொல்லணும், சகாதேவன் இறைவனை அறியணும். இந்த 3 இணைத்து பார்த்தால், முதலில் உச்சியில் என்ன இருக்குங்க? முடி மட்டுமா இருக்குது. மணி முடின்னு சொல்றோமே, மகுடம். அதுக்கு தத்துவத்திலே தலகணம்னு பேருங்க இல்லையா? தத்துவத்துல தலையில மகுடம் சூட்டுது என்றால் தலைகணம் பிடிச்சவன் அர்த்தம். அப்ப ஆணவம், அப்ப ஆணவத்தை நீக்குவதுதான் திரௌபதியை மொட்டையடிப்பது. ஏன்னா திரௌபதி ஜீவாத்மா. அப்ப ஜீவாத்மாவில இருக்கின்ற ஆணவத்தை நீக்க வேண்டும் என்பது
திரௌபதியை மொட்டையடிக்கிறது. அர்ஜுனன் இந்திரனின் மகன். இந்திரன் என்பவன் யார்? புலன்களுக்கு அதிபதி. தேவேந்திரன் ஜீவாந்தத்துக்கு ஓமானம். அப்ப தேவர்கள் புலன்கள், தேவேந்திரன் ஜீவகாந்தம். அதுதான் நம்முடைய புலன்களை இயக்கிக் கொண்டிருக்கிறது, ஆட்டு வைத்துக் கொண்டிருக்கிறது. அப்ப அந்த 5 புலன் சுகங்களுக்கு அதிபதியாகிய தேவேந்திரன், அவனில இருந்து பிறந்தவன் இந்த அர்ஜுனன் என்ற மனிதன். மனம், இந்த மனதை கொன்றுவிடு, புலன்களை கொன்றுவிடு. அடுத்து என்ன செய்யணும்? இந்த ஆணவத்தை அழித்து புலனடக்கம் பெற்றுவிட்டால் மனம் தானே ஒடுங்கி தெய்வத்தை அறிந்துவிடும். இதுதான் இந்த காட்சியுடைய தத்துவம். இப்ப என்ன சொல்ல வருதுங்க? கோடிக்கணக்கான வடிவங்களில் இருப்பவன் இறைவனே. ஆனால் இறைவனுக்கு என்று ஒரு வடிவமும் கிடையாது. அப்ப அத்தனை தோற்றங்களுக்கும் மூலம் பரமபிதா. எல்லோருக்கும் தந்தை ஒருவன். ஆனா ஒவ்வொருவருக்கும் வேறு தந்தைகள். அப்ப பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். அவனுக்கு உருவம் கிடையாது. உண்டென்றால் அது உண்டு, இல்லை என்றாலும் அது உண்டு. இப்படி அந்த தெய்வத்தை உருவத்திலே இல்லை என்று மகாபாரதம் காட்டுகிறது, ராமாயணம் காட்டுகிறது. அந்த விளக்கம் கொஞ்சம் நீளமா இருக்கும். இது மட்டுமல்ல, மகிழ்ச்சியான ஒரு கருத்து சொல்லி இந்த கருத்து இங்க அமெரிக்கால மகிழ்ச்சி வகுப்பு நடத்திய போது ஒரு அன்பர் கேட்டார், சாமிஜி, டஸ் காட் ஹேஸ் சென்ஸ் என்று கேட்டார். சாமிஜி, நான் சென்ஸ் அப்படின்னார். அந்த நண்பர் இப்படி முட்டாத்தனமா கேள்வி கேட்கிற ஏன்னு சாமிஜி நம்மளை சொல்றாரு போட்டுக்கு நினைச்சிட்டு அவர் சங்கடப்பட்டார். சாமி சொன்னாரு, உங்களை சொல்லல, காட் இஸ் நான் சென்ஸ். அதான் வில்லிபாரதம் சொல்லு, உன்னை நீ தான் உணரா நின் வடிவம் தன்னை காட்டு. கிருஷ்ணனுக்கு எல்லாம் தெரியும், உணர்கிறாய். ஆய கலைகள் 64 ஆடி காட்டிட்டு இருக்கிற. ஆனா உனக்கு மூலம் என்ன என்றால், உன்னை நீ தான் உணரா நின் வடிவம் தன்னை காட்டு, கலைந்திடுவல் யான் என்றான். மாயவனும் அன்பன் மனமறிவான், கட்டுக என்று ஆய வடிவு 10,000 கொண்டான். சகாதேவனோ தூயவனும் மூலமாம் தோற்றமுணர்ந்து சிக்கனவே பிடித்து விட்டான் என்று மகாபாரதத்தில் ஒரு 3 அற்புதமான கவிகள் உண்டு வில்லிபாரதத்துல. எனவே இந்த கிருஷ்ணனுக்கு மூலம் அரூபம். அதே போல சைவ சித்தாந்தத்திலேயும் சிவனுக்கு மூலம் அரூபம் என்ற கருத்து ஒரு கதையில உண்டு. எனவே இறைவன் பரமாத்மா என்ற நிலையிலே அது அரூபமாகத்தான் இருக்கிறது. இந்த அரூபத்திலிருந்து ஜீவாத்மா என்ற உருவம் தோன்றியதைத்தான் சென்ற வகுப்பிலேயே உயிரின வரலாற்றை பார்த்தோம். அடுத்து மனம் எண்ணம் பற்றிய சிந்தனை நாளைக்கு எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இன்றைய உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. மிகச்சிறப்பு ஆழ்ந்த கருத்துக்கள். தொடர் நற்சிந்தனை வழங்கி வந்து கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பேர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம் இது. வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி கற்பகவள்ளி இசைக்குமுத்தம்மா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி பாகியலட்சுமி சிவஞானம் அம்மா அவர்களும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகிற்கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல்,
தேர் திருவிழா தவிர்த்தல் சிறுவர்க்கே விளையாட்டு. செயல் விளைவு உணர்கல்வி சீர்காந்த நிலை விளக்கம். பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல். பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல். இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம். நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல். நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம். மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை. மழைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம். முறையாய் அக்காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில். மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம். மா பிரம்ம ஞானமாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டிப்பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நற்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் மகிழ்வோடும் நெகிழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகின்றது. இறையருளும் குரு அருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலை பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளம்.